அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தைப்பூசத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்று அதாவது தை மாதமும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் வரக்கூடிய நாள் தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுகிறோம். முருக பெருமானோட வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றமான வாழ்வை கொடுக்கக்கூடியது. முருகப்பெருமான அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு நம்ம சேர்த்து பிரார்த்தனைகள் நிறைவேற முருக பக்தர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்தும் பாத யாத்திரை போயும், மேலும் பார்த்தீங்கன்னா அழகு குத்தியும் வேல் வழிபாடு செஞ்சும் பாத யாத்திரை போய் அறுபடை வீடுகளுக்கு மாலை போட்டு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னாலும், தொழில் தடைகள், வியாபார தடைகள், சுபகாரிய தடைகள் நீங்கணும்னாலும் இது எல்லாத்துக்குமே முருகப்பெருமானோட வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரனை வதம் செய்த பிறகு, அதாவது சூரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவி கிட்ட இருந்து வேலை வாங்கினது தான் இந்த தைப்பூச நாள்ல தான் வேல் வாங்கினாரு. அதாவது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லக்கூடிய சக்தி வேலை வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூச நாளும். மேலும் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர் ஜோதி மயமானதும் இந்த தைப்பூச நாள்ல தான். அதனால விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் வேல் பாராயணம் செய்வதும் இந்த தைப்பூச நாள்ல முருகனை வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்வை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.